கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓணம் பண்டிகை அன்னைக்கு எதுக்காக ஒயிட் கலர்ல சாரி கட்டுறாங்கன்னு தெரியுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடவுளோட தேசம்னு அழைக்கப்படக்கூடிய கேரளாவோட மிகப்பெரிய கொண்டாட்டம் நிறைந்த பண்டிகை அப்படின்னா அது ஓணம் தான். ஓணம் அப்படின்னாலே முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது அழகிய கேரளா பெண்கள் ஓணம் புடவை தான். ஏன் அப்படின்னா கசவு புடவையில ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. மலையாளிகள் எந்த மாநிலத்துல இல்லனா தேசத்துல இருந்தாலும் ஓணம் பண்டிகை அன்னைக்கு இந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய தங்க நிற ஜரிகை கொண்ட ஆடைய அணியாம இருக்கவே மாட்டாங்க. கசவு புடவையோட இந்த தங்க ஜரிகைகள் குறிப்பா ஓணம் பண்டிகையில கேரளாவோட கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பண்டிகை இரண்டையுமே பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். இந்த பாரம்பரிய உடைய கேரளாவோட கலாச்சாரத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. ஓணத்தின் போது கசவு புடவை ஏன் பெருமையுடன் அணியப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனோட வரலாறு, முக்கியத்துவம், கலாச்சாரம், குறியீடு, கொண்டாட்டத்துல அதனுடைய பங்கு அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கசவு புடவைகள் பொதுவா முண்டம் நிறையதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கேரளாவோட ஆழமான வரலாற்று சின்னமா இருக்கு. இந்த பெயர் மலையாள வார்த்தையான கசவு அப்படிங்கிறதுல இருந்து பெறப்பட்டிருக்கு, அதாவது தங்கம். இந்த பெயருக்கான காரணம் புடவையோட பார்டர்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த தங்க ஜரிகை நூலை அடிப்படையா கொண்டது. இதுதான் மற்ற பாரம்பரிய உடைகள்ல இருந்து இத வேறுபடுத்தி காட்டுது. கடந்த காலங்கள்ல கசவு புடவை உயர்ஜாதி பெண்களுக்கு மட்டும்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் சிக்கலான வடிவமைப்புகள், தங்க ஜரிகைகள்னு பயன்பாடு அதுக்கு காரணம். வரலாற்று ரீதியா அத சமூகத்தோட உயர் வர்க்கத்தினருக்கான ஒரு பொருளா, செல்வம் மற்றும் அந்தஸ்தோட அடையாளமா மாற்றிருந்துச்சு. இருந்தாலும் காலப்போக்குல புடவை மிகவும் பிரபலமானதாக மாறிடுச்சு. கேரளா கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா மாறிருந்துச்சு. ஓணம் பண்டிகைக்கு கசவு புடவை அணிவது அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா கேரள மக்களோட பாரம்பரியம் மற்றும் நடைமுறையா இருக்கு. கசவு புடவையோட கலாச்சார முக்கியத்துவம் கசவு புடவையோட கேரளாவோட பாரம்பரிய உடையா உருவெடுத்துச்சு. பொதுவா கசவு புடவைகள் பருத்தியால தயாரிக்கப்படுது. கேரளாவோட காலநிலைக்கு இது மிகவும் பொருத்தமானதாகவும் இருக்கு. வெள்ளை இல்லனா வெள்ளை நிறத்தை ஒத்த புடவையோட எளிமையான நிறத்துல தங்க நிற ஜரிகை சேர்க்கப்படுது. இது கேரளாவோட பாரம்பரிய உடையோட அழகியல் மதிப்புகளை பிரதிபலிக்குது. ஓணத்துல கசவு புடவைய அணிவது உள்ளூர் கைவினை திறனுக்கு மரியாதை அளிக்குது. இதனாலதான் இந்த புடவையோட எளிமையான வடிவமைப்பு மிகவும் நுட்பமானதாகவும் கேரள பெண்கள் கிட்ட நேர்த்தியையும் அடக்கத்தையும் பிரதிபலிக்குது. இதுல இருக்கக்கூடிய தங்க ஜரிகைகள் நல்ல நேரங்கள், மகிழ்ச்சிய அடையாளப்படுத்துது. ஓணத்தோட கொண்டாட்டத்தை அதிகரிக்க செய்யுது. தோற்றம் ஓணம் பண்டிகையின் நிகழ்வுகளை துடிப்பு மற்றும் வண்ணமயமான கொண்டாட்டத்திலிருந்து வேறுபடுது. கசவு புடவை கேரள மக்களோட பாரம்பரிய உடை. இது அவங்களோட கலாச்சாரம், மரபுகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமா எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து பரிந்துரைக்கப்படுது. புடவைகளோட தங்க ஜரிகைய பயன்படுத்தும் பாரம்பரிய நெசவு நுட்பங்களை பின்பற்றுவதும் பல ஆண்டுகளா இந்த முறைகளை பாதுகாத்து வரும் திறமையான கைவினை கலைஞர்களுக்கு செலுத்தும் மரியாதையாவே இது பார்க்கப்படுது. இந்த ஆடை கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்துக்கும் இடையே ஒரு பாலமா செயல்படுது. ஓணம் கொண்டாட்டத்தோட முக்கிய அங்கம் ஓணம் அப்படிங்கிறது கேரள மக்களோட மதங்களை கடந்த ஒரு பண்டிகையாகும். ஏன் அப்படின்னா இந்த நாள்ல கேரளாவுல அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் பங்கேற்கிறாங்க. மக்கள் ஒற்றுமைய கொண்டாடவும் இந்த ஆண்டோட இந்த நேரத்துல இயற்கைக்கு நன்றி கூறவும் ஒன்றுபடுறாங்க. இந்த பண்டிகையின் போது அவங்க அணியும் கசவு புடவை ஓணம் பண்டிகையோட அடையாளமா மாறியிருக்கு. புடவையோட கம்பீரமான தோற்றம் ஓணம் பண்டிகையோட நிகழ்வுகள்ல துடிப்பு மற்றும் வண்ணமயமான கொண்டாட்டத்திலிருந்து வேறுபடுது. இதனாலதான் கேரளால இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவங்களோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றும் விதமா ஓணம் பண்டிகை அன்னைக்கு வெள்ளை நிறத்தால் ஆன புடவைய அவங்க அணிறாங்க.